கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்தர்னி அந்த புதிய நாளுக்காய் கூட அவரை சோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் கூட தேவன் தியானிக்கும்படியாக கொடுத்த ஒரு காரியம், அந்த ஊமைகளை குறித்து தியானித்து வரலாம். இன்றைய தினத்தில் கூட 10வது உவமையாக ஊதாரி மைந்தன் உவமையை குறித்து பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய மைய கருத்து பார்த்தோன்னா, தேவனுடைய அளவற்ற மன்னிப்பு மற்றும் அன்பு. அதாவது இந்த ஊதாரி மைந்தன் உவமை லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 32 வரையில் கூறப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து கூறிய உவமைகளிலே இது மிகச்சிறந்த உவமையாக கருதப்படுகிறது. இது ஒரு மனம் திரும்புதல், தந்தையின் நிபந்தனையற்ற அன்பு மற்றும் மன்னிப்பை குறித்த ஒரு ஆழமான பாடமாக கருதப்படுகிறது. அதாவது இயேசு பார்த்தோன்னா, பாவிகளையும் வரி வசூலிப்பவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு போஜனம் செய்து கொண்டிருந்தார். அதை கண்ட பரிசேயர்கள் வேத அறிஞர்களும் முறுமுறுத்தனர். அவர்களுக்கு பதில் அளிக்கும் விதமாகவே இயேசு இந்த இழந்த ஆடு, இழந்த காசு மற்றும் இந்த ஊதாரி மைந்தன் போன்ற 3 உவமைகளை கூறியதை பார்க்க முடிகிறது. இதில் வரும் 3 முக்கிய கதாபாத்திரங்களாக இளைய மகன், அதாவது மனம் திரும்புதலின் அடையாளம். இந்த தந்தையின் சொத்துல தன்னுடைய பங்கை கேட்டு பெற்றுக்கொண்டு தூர தேசத்திற்கு சென்று ஒரு ஊதாரித்தனமாக வாழ்ந்து அனைத்தையும் இழந்தான். அவன் வறுமையில் உச்சத்தில் பன்றிகள் உண்ணும் தவிட்டை உண்ண ஆசைப்பட்டான். இது பாவத்தின் விளைவை காட்டுகிறது. அப்போதான் அவனோட சுய உணர்வு, அவன் புத்தி தெளிந்த போது தன் தவறை உணர்ந்து, நான் பரலோகத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டு திருந்தினான். நம்ம பார்க்குறோம், இந்த ஊதாரி மைந்தனில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தந்தையோட இளைய மகன் என்ன பண்ணுறான்னா, பயங்கர ஊதாரித்தனமாக செலவு செய்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு நாள் அவனோட தந்தையோட சொத்தை எல்லாமே தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு போயிடுறான் பிரிந்து. அந்த தந்தையை கஷ்டப்படுத்திட்டு தன்னுடைய சொத்து பங்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறான். ஆனால் அது போயும் கூட அவன் தூர தேசத்தில் போயும் கூட அவன் வாழலை. அது எல்லாத்தையுமே ஊதாரித்தனமாக செலவு செய்துட்டு ஒன்றுமே இல்லாமல் அழிந்து போகிறான். அப்போது எந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்படுறான்னா, அங்கே பன்றிகள் தின்னு அந்த தெவிட்டை தின்னு கூட வாழலான்ற அளவுக்கு அவன் போகிறான். அப்போ தான் அவனோட புத்தி தெளிந்து மனம் மாறுதல் அடைகிறான். பரலோகத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டு திரும்பினான் என்று பார்க்கப்படுகிறது. தந்தை, அதாவது கடவுளின் அன்பின் அடையாளமாக தந்தை மகனை அவன் திரும்ப தந்தை இருக்கும் அந்த தேசத்துக்கு வரான். அப்போது அவன் தூரத்தில் வரும்போதே கண்ட தந்தை அவன் மேல் என்ன பண்ணுறான்னா, மனதுருகி போய் ஓடி போய் அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தமிட்டாராம். அவனுக்கு நல்ல வஸ்திரம், மோதிரம் மற்றும் காலணிகளை கொடுத்து அவனை மீண்டும் மகனாக முழுமையாக ஏற்றுக்கொண்டாராம். அன்பிலும் மன்னிப்பிலும் தந்தை ஒரு ஊதாரியாக அளவில்லாத தாராள குணம் கொண்டவராக இருந்தார் என்று பார்க்க முடிகிறது. அதாவது இந்த இடத்துல பார்த்தோன்னா, அவன் திரும்பி வரான் தந்தை இருக்கிற அந்த தேசத்துக்கு. அப்போ அந்த தந்தை தூரத்தில் அவனை பார்க்கும்போது அவன் மேலே கோவப்படல. இவன் ஊதாரி மாதிரி என்னோட எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், இப்போ செலவு பண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் கிட்ட திரும்பி வரான் அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல், அந்த பையன் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி கூட இவர் ஓடி சென்று அவனை கட்டி தழுவி முத்தமிட்டார் என்று பார்க்கப்படுகிறது. அப்படியான ஒரு அளவற்ற பாசம் வைத்திருக்கிற இவரை தான் தேவன் கடவுள், அதாவது கடவுள் தந்தையின் பாசத்திற்கு, பிதாவுடைய பாசத்திற்கு அடையாளமாக கூறுகிறார் என்று பார்க்கப்படுகிறது. 3வது கதாபாத்திரமாக மூத்த மகன், அதாவது சுயநீதி மற்றும் பொறாமையின் அடையாளம். தன் தம்பி திரும்பியதை கொண்டாட விரும்பாமல் கோபம் அடைந்தான். அவன் தந்தையின் அன்பை புரிந்து கொள்ளாமல் தன்னை ஒரு வேலையால் போல கருதி உழைத்தான். இது மற்றவர்களை தீர்ப்பிடும் பரிசேயர்களின் மனநிலையை இருக்கிறது. இப்போது அங்கே தேவனை பரிசேயர்கள் தான் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. அதாவது தேவன் பாவைகளோடும் அங்கே இருக்கிற அந்த வரி வசூலிப்பவர்கள் அவர்களோடெல்லாம் உட்கார்ந்து விருந்து உண்பதை கண்டு அவங்க கோபம் அடைந்து அதை அங்கே தேவனுடைய அன்பை அவங்க புரிஞ்சிக்கல. தேவன் பாவிகளும் நேசிக்கும் தேவன், அவர் எல்லாருக்குமே
சமத்துவமான ஒரு தேவன் அப்படின்ற புரிஞ்சிக்காம அவருக்கு கோபம் அடைந்து இது பண்ண காரியத்தை தான் ஸோ அவர்களை மூத்த மகனோடு ஒப்பிடுகிறார் கடவுள். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு தந்தை, இளைய மகன், மூத்த மகன். அந்த இளைய மகன் ஊதாரித்தனமாக எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் எல்லாத்தையும் செலவு செய்து ஊதாரித்தனமாய் அழித்து கடைசியில் அந்த பன்றிகள் தின்றும் தவிடு தின்று நிலைமை வரும்பொழுது தான் அவன் உணர்றான், ஐயோ நான் பாவம் செய்துட்டேனேன்னு சொல்லி. அப்போது அவன் என்ன பண்ணுறான்னா அங்கேயே இருந்துட்டல, அவன் அங்கேயே இல்லாமல் உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டு அவன் மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்கும் வகையில் அவன் தயாராகி திரும்ப தன் தந்தை இடத்துல ஓடி வரான். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான ஒன்று. நம்ம பாவம் செய்யலாம் தான், நம்ம மனுஷங்க, நம்ம பர்ஃபெக்டே கிடையாது. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். நம்ம நிச்சயமாக பாவம் செய்வோம், நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல நம்ம தடுமாறுவோம் இந்த உலக காரியங்களில். ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் நம்ம மனம் திரும்பி நம்ம திரும்ப தந்த இடத்துல ஓடி வரணும். நம்ம வேற எங்கேயும் ஓடி போகாமல் திரும்பவும் தந்த இடத்துல நம்ம ஓடி வந்தோம்னா தேவன் மனதுருகிற தேவன். அவங்க எப்படி இந்த இளைய மகனை தன் தந்தை தூரத்தில் பார்க்கும் பொழுதே அவனை ஓடி கட்டி தழுவி மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டாரோ, முத்தமிட்டாரோ, அதே போல தான் நம்மளோட தேவனும். அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் விட்ட இடத்துலையே அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல தேவனை விட்டுட்டு போனீங்களோ, உங்கள் பாவத்தை நோக்கி போனீங்களோ, அந்த இடத்துலையே தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். என் மகள் திரும்பி வருவாங்கன்னு காத்து கொண்டு இருக்கிற தேவன் நம் தேவன். அவரை நீங்கள் ஒரு காலத்தில் இருக்க பற்றி கொண்டு இருக்கலாம். இல்லை நான் இது வரைக்கும் ப்ரேயரே பண்ணல, பரவாயில்ல. எந்த இடத்துல இருந்தாலுமே தேவன் நமக்காக காத்து கொண்டு இருக்கிற தேவன். அவர் நம்ம எப்போ திரும்ப வருவோம் என்று காத்து கொண்டு இருக்கிற தேவன். அப்படி நம்ம வரும்பொழுது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம தூரத்தில் வந்தாலே போதும். அவர் கண்ணு கெட்டுற தூரத்தில் அவரோட இடத்துக்கு நம்ம போகனாலே போதும். அவரோட தேசத்துக்கு, அவரோட பிரசனத்துக்குள்ளே நம்ம போனாலே போதும். தேவன் ஓடி நம்மளை கட்டி தழுவி மனதுருகி அணைத்து நம்மளை அவரிடத்துல சேர்த்து கொள்ளும்படியான தேவனாய் இருப்பதை பார்க்க முடிகிறது. நம்ம இந்த மூத்த மகனை போல கோபம் அடைந்து தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் அவர் அனைவருக்கும் சமமான தேவன் என்று உணர்ந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்பதும் குறிப்பிடப்படுகிறது. சில நேரத்தில் நம்ம சொல்வது உண்டுல்ல, மற்றவர்களை பார்க்கும்போது அந்த பாவங்கள் இவ்வளோ பாவம் செய்கிறாங்க, ஆனாலும் தேவன் அவரை மன்னிச்சு இப்படி வாழ வைக்கிறாங்களே அப்படின்ற கோவம் நம்மள எல்லாருக்குமே ஒரு சில நேரங்கள் இருக்கும். தேவன் என்ற நேரத்தில் சொல்கிறார், அந்த மாதிரி இல்லாமல் தேவனுடைய அந்த காரியத்தை அவர் பொதுவான தேவன், அவர் பாவிகளை நேசிக்கும் தேவன், அவர் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ஒரு தேவன் என்ற அந்த நினைவு நம்ம இருதயத்தில் இருக்கும்போது அப்படியான கோபம் வராமல் நாமும் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ இதில் முக்கிய ஆவிக்குரிய பாடங்கள் 3 பார்த்தோன்னா மனம் திரும்புதல், மன்னிப்பு, மீட்பு. மனம் திரும்புதல், ஒரு பாவி தன்னுடைய பாவங்களை உணர்ந்து கடவுளிடம் திரும்பும்போது இந்த இடத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அவன் பாவத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை விட அவன் தேவனிடத்தில் திரும்பும் போது அவனுக்கு ஏற்படுகிற சந்தோஷம் மிக 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 அதிகமாக இருக்கும். மன்னிப்பு, நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, உண்மையாக மனதால் நம்ம திரும்பும் பொழுது, மனதால் அந்த பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு நம்ம திரும்பும்போது தேவன் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். மீட்பு, இழந்ததை மீட்டெடுப்பது. அதாவது என் மகன் செத்திருந்தான், திரும்பவும் பிழைத்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்ற தந்தையின் வார்த்தைகள் இதையே உணர்த்துகிறது. இந்த ஊதாரி மைந்தன் இதில் அந்த தந்தை சொல்லுகிறார், என் மகன் செத்தான், திரும்பியும் பிழைத்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அதே போல் தேவன் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். என் மகள் செத்திருந்தாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆனால் இப்போது பிழைத்து கொண்டாள், காணாமல் போனாள், ஆனால் இப்போ திரும்ப என்னிடத்தில் அவள் காணப்பட்டாள் என்ற ஒரு சாட்சியை நம்மளை குறித்து தேவன் சொல்லும்படியாக நம்ம இருக்க வேண்டும் என்பது தான் இந்த ஊதாரி மைந்தன் உவமை நம்மளுக்கு
குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஊதாரி மைந்தனை போல நாமும் பல சமயங்களில் தேவனை விட்டு, நம் தந்தையை விட்டு, நம்ம பிதாவை விட்டு, நம்ம தேவனை விட்டு நம்ம தூரம் போயிருக்கலாம். நம்ம பாவத்தில் மூழ்கி இருக்கலாம். இன்னைக்கு நம்ம நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, திரும்ப வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன். திரும்ப வா, நான் இப்பவும் உன் மேலே அந்த அன்பு எனக்கு இப்பவும் இருக்கு. என்னுடைய அன்பு உன் மேலே மாறவே இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் மாறா தேவன், அவர் கள்ள கபடமற்ற தேவன். அவரோட அன்பு ஈடு இணையற்றது. அவர் எல்லார் மேலேயும் சமத்துவமான அன்பை வைத்திருக்கிறார். என்ன நம்ம திரும்பி வரணும்னு காத்து கொண்டு இருக்கிறார். அப்படியாக நம்ம போகும்பொழுது தேவன் நம்மை மன்னித்து மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்று மாறாத என்னால் தகப்பனே அப்பா, இதோ இந்த நாள் வேலையில் கூட அப்பா, இந்த நாளில் கூட தகப்பனே, இந்த ஊதாரி மைந்தன் என்ற அப்பா உவமை குறித்து தியானிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக இரக்கங்களுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தையின் பிரகாரம் அப்பா நாங்கள் எங்களை அப்பா மனம் திரும்பி கொண்டு அப்பா ராஜா அப்பா எங்கள் பாவங்களை விட்டு விட்டு இந்த தேவனிடத்தில் அப்பா நாங்கள் ஓடி வரும்படியான ஞானத்தினாலும் கிருபையினாலும் நீர் எங்களை இடை கட்டி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, நீரே எங்கள் தஞ்சம் என்பதை நாங்கள் நித்தம் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. உம்மால் நாங்கள் மீட்டெடுக்கப்படவும் அப்பா உம்மிடத்தில் மனம் திரும்பி உம்மிடத்தில் ஓடி வரும்போது நீர் எங்களை கட்டி தழுவ வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அப்பா என் பாவங்களை விட்டு விட்டு என் தேவனை நிலைத்திருக்கும்படியாக எங்களை கிருபையினாலும் ஞானத்தினாலும் நீங்கள் நடத்துங்க. உண்மை நாங்கள் பெற்றுக்கொண்ட அப்பா சமாதானத்தோடு ஜெபிக்கும்படியான ஞானத்தினால் எங்களை